ஹலோ கைஸ், இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். எல்ஐசி ஏஓக்கான சும்மா ஒரு அனாலிசிஸ் வீடியோ. சரியா? ஸோ நான் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்டும் சில விஷயங்கள் தேடியும் பார்த்து ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பர் அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். இது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இதில் மெயினாக உங்களுக்கு சில விஷயங்கள், சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபஸ்ட் ஷிஃப்ட் வந்து ஸ்டாண்டர்டு, சரிங்களா? இங்கே இருக்கிறதுல ஃபஸ்ட் ஷிஃப்ட் ஈஸியாக இருந்திருக்கு. எக்ஸாம் வந்துட்டு ஒரு ஓவரால் எக்ஸாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, குவான்ஸ் வந்துட்டு ஒரு ஐபிபிஎஸ் பிஓ இல்லை ஒரு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் லெவலில் இருந்திருக்கு. நல்ல டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கு. குவான்ஸ் வந்துட்டு எல்லா ஷிஃப்ட்டுமே, அதுவும் மெயினாக வந்துட்டு செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஷிஃப்ட்டு கம்பேரிட்டிவ்லி கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் ஓகே, ரீசனிங் வந்துட்டு எல்லா ஷிஃப்ட்டுமே ஓகே. அதிகமாக பாதிக்கப்பட்டது எந்த ஷிஃப்ட்டு, 4 ஷிஃப்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட் அட்டெம்ப்ட் தான் சார். இது நான் 29 எழுதியிருக்கேன், நான் 26 தான் போட்டேன், ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சரியா? இது வந்துட்டு நான் எழுதியிருக்கிறது ஆக்யூரேட் அட்டெம்ப்ட் ப்ளஸ் ஆர், எங்கே நீங்கள் போனீங்கன்னாலும் இதில் ப்ளஸ் ஆர் -2 தான் போட்டிருப்பாங்க. எந்த அனாலிசிஸ் போனீங்கனாலும் இதில் ப்ளஸ் ஆர் -2 இதுதான் வரும். தேர்ட் ஷிஃப்ட்டு தான் டிஃபிகல்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஃபோர்த் ஷிஃப்ட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுனாங்க. சரியா? பட்டு செகண்ட் அண்ட் ஃபோர்த்து மோர் ஆர் லெஸ் ஒரு கொஞ்சம் சிமிலர் டிஃபிகல்ட்டி இருக்கிறதே. கஷ்டம் வந்து தேர்ட் ஷிஃப்ட்டு தான். சரியா? ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு கம்பேரிட்டிவ்லி ஈஸின்னாங்க. ஸோ நீங்கள் தேர்ட் ஷிஃப்ட்டில் அட்டெம்ப்ட் கம்மியாக கொடுத்துருந்தீங்கனாலும், இது வந்து ஆக்யூரேட் அட்டெம்ப்ட் தாங்க. நீங்கள் ஆக்யூரேட் அட்டெம்ப்ட் ஒன்று கொடுத்துருப்பீங்க, அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் இல்லைன்னு ஒரு குத்திருப்பீங்க. ஸோ அதில் கொஞ்சம் மார்க்ஸ் வந்திருக்கும். ஸோ இது ஆக்யூரேட் அட்டெம்ப்டில் நீங்கள் எந்த ஷிஃப்ட்னாலும் சரி 50+ கொடுத்துருந்தீங்கனாலே யூ ஆர் அ வெரி குட் ஆஸ்பிரண்ட். நல்ல ஒரு ஆஸ்பிரண்ட்டு, நல்லா படிக்கிறீங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்த ஷிஃப்ட்னாலும் சரி 50+. அது தேர்ட் ஷிஃப்ட்னா நீங்கள் 45+, 46+னாலே ரொம்ப நல்லது. தேர்ட் ஷிஃப்ட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா தேர்ட் ஷிஃப்ட் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டுங்கும் போது நார்மலைசேஷனில் அதுதான் அடித்து மேலே போகும். மற்ற 3 ஷிஃப்ட்டுக்கு மோர் ஆர் லெஸ்ஸு சேம் மார்க்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. நார்மலைஸ் மார்க்ஸுக்கும் உங்கள் ஆக்சுவல் மார்க்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் வராது. தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வரும். அதில் ஒரு பசில் வேறு ரொம்ப ட்ரிக்கியாக இருந்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் மெயினாக உங்களுடைய அனாலிசிஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ இது வந்துட்டு ஒரு லேர்னிங் லெசனாக எடுத்துக்கிடுங்க. அதான் முக்கியம். இப்படி ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா the margins are very small. ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப சின்னது. ஒரு ஒரு லெஜெண்ட் வந்துட்டு 55 ப்ராப்பர் அட்டெம்ப்ட் போடுறாருன்னா, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு 52 போடுவான். ஒரு 5 மெயின்ஸு 6 மெயின்ஸு எழுதியிருக்கேன்னா, நான் ஒரு 52 போடுறேன்னா, 15 மெயின்ஸ் எழுதினவன் வந்து 55 போடுறான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்யூரசி ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அங்கேயும் நம்மளுக்கு அடி வாங்கிடும். ஸோ இது ஒரு லேர்னிங்காக எடுக்கணும் நீங்கள், அதுதான் முக்கியம். இதில் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வேறு லெவல். உண்மையில் நான் எஸ்பிஐபிஓ சொன்னால, எஸ்பிஐபிஓ மாதிரி தாங்க இதுவும் ஒரு எவாலுவேஷன் செக். நம்ம எப்படி படிக்கும், இவ்வளோ கம்மியான வேகன்சி 350 வேகன்சிஸ் இருக்கும்போது என்னால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுதா அப்படிங்கிறது என்னுடைய லெவலை பயங்கரமாக காமிச்சு கொடுத்துருவேன். ஏன்னா நான் ஆல் அரவுண்ட் இந்தியாவில் ஒரு டாப் 4000 இருப்பேன் ஒருவேளை கிளியர் பண்ணேன் அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக பிரகாசமாக இருக்க தான் காமிக்கும். இதோடைய லெவல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. எக்ஸாம் வந்துட்டு போன வருஷம் இப்படி இல்லை. லாஸ்ட் இயர் வந்து 300 வேகன்சிஸ்க்கு 55 கட் ஆஃப் வச்சுருந்தாங்க. இந்த தடவை 350 இருக்குது. சரிங்களா? 350 இருக்குது வேகன்சிஸு. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். இன்னொன்று எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக 55 இருக்க வாய்ப்பு இல்லை, அதை விட கண்டிப்பாக குறைய தான் செய்யும். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு 52, 53 இருக்கும் அப்படின்ட்டு தான். 52, 53 இவ்வளோ தான் கட் ஆஃப் இருக்குது. இது டோட்டல் மார்க்ஸ் என்னது, நான் ஆக்யூரேட்டாக போட்ட மார்க்கு கூட சேர்ந்து குத்துன்னு குத்திருப்பேன்ல கடைசி 10-20 கொஸ்டினை, அதுக்கு வரக்கூடிய ஒரு கட் ஆஃபு. ஸோ பார்டரில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. இதை கிராஸ் பண்ணி 55 போட்டிங்கன்னா நீங்கள் லெஜெண்டு. பட் அந்த பார்டரில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். நார்மலாக மெயின்ஸுக்கு படிக்கிற மாதிரி படிங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது மெஜாரிட்டி மெயின்ஸ் தான். ஐபிஎஸ் கிளர்க் இருக்குது, அது ஈஸியாக நீங்கள் தட்டிடுவீங்க. ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸு, ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸு, எஸ்பிஐ மெயின்ஸு, இந்த மாதிரி மெயின்ஸ் அடுத்தடுத்து வருது. ஸோ
இதுக்கு இந்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க, உட்காந்துருங்க. எல்லா மெயின்ஸுக்கும் ஒன்றா படிக்கிற மாதிரி இதையும் ஒரு மெயின்ஸாக எடுத்து படிச்சிருங்க. அட்டம்ஸ் மோர் ஆர்லெஸ் சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் வரலாம். நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் இதில் +or-2 தான் போட்டிருக்காங்க. அதில் அந்த தேர்ட் ஷிஃப்ட் வந்து டிஃபிகல்ட் அப்படிங்கிறது ஒரு யுனானிமஸான ஒரு கருத்து. எல்லாருமே வந்துட்டு தேர்டு ஷிஃப்ட்டில் செய்யப்பட்டிருக்காங்க. ஃபோர்த்து அண்ட் செகண்டுமே கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு ஸ்டாண்டர்டு டிஃபிகல்ட்டி இருக்கிறதுலே கொஞ்சம் ஈஸியான ஷிஃப்ட். சரியா? ஸோ கட் ஆஃப் கதைகள் இவ்வளோ தான். நம்ம வேலை எக்ஸாம் முடிஞ்சிட்டா எப்படி பண்ணோம், எங்கே மிஸ்டேக் விட்டோம், எதை சரி பண்ணணும், எங்கெங்கே ஓட்டைகள் இருக்குது, எந்த ஓட்டைகளை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு அதுக்கு எப்படி சரி பண்ண பார்க்கணும் அப்படிங்கிற வேலையில் இறங்கணும். ஸோ அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸில் இந்த மிஸ்டேக்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா என்ன மிஸ்டேக்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகாமல் நான் பார்த்துக்கணும். சரியா? ஸோ நம்ம வெப்சைட்டில் கோர்சஸ் இருக்குது, வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். abidsarenglish.comனு இருக்கும். எல்லா கோர்சஸும் அவைலபிளாக இருக்கும். இண்டிவிஜுவலாகவும் இருக்கும், மொத்தமாகவும் இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, டாட்டா, பை பை.